ரெடி. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக பொருந்துச்சு. நம்ம ரைட்டு சொன்னது ஃபுல்லாமே எனக்கு வீட்டில் இருந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் கம்பெனியில் இருந்த பிரச்சனை, இது எல்லாமே 100% கரெக்டாக இருந்தது. இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, அதுக்கெல்லாம் பரிகாரம் அதெல்லாம் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம்னா அது நிவர்த்தி ஆகும். நிவர்த்தி ஆகாத ஒரு பரிகாரம் இருக்குது, நிவர்த்தி ஆகாத ஒரு பரிகாரம் இருக்குது. அதுனா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து 2 இருக்குது. கலியிற செவ்வாய், இன்னொன்று கலியாத செவ்வாய். அது என்னங்கிறத பார்த்து தான் நம்ம பரிகாரம் பண்ண முடியும். அது இல்லாதபடிக்கு என்னென்னா முன்னோர்கள் பாவம், ஆமாம், முன்னோர்களுடைய பாவம் கூட உங்களை சாடுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்து ஒரு ஆறுடம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அது என்னங்கிறத பார்த்து அதை நிவர்த்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் சால்வ். எவ்வளோ சம்பாரிச்சா உங்களால் வந்து அதை நிம்மதியாக வந்து செலவு பண்ண முடியல, அதை சேமித்து வைக்கவும் முடியல. ஆமாம் ஆமாம். அதனால் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா நம்ம ஆறுடம் என்னென்னு பார்த்து இது பண்ணிவிட்டு நம்ம கட்டாயமாக வந்து அதுக்கு உண்டான வந்து நல்வழிப்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி எல்லாமே நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, வர சம்பளம் எல்லாமே வந்து வாய்க்கு எல்லாமே கரெக்டாக அது எதுவுமே சேர்த்து சேமித்து வைக்க முடியாது. 100% அப்படியே தான். உங்களால் வந்து நீங்கள் வேலை செய்கிற ஓனர் தான் சம்பாதிச்சு செட்டில் ஆவார். அதை வந்து உங்களால் வந்து மிச்சம் பண்ணி வைக்கவே முடியாது. நீங்கள் 10 பேர்த்த வச்சு வேலை செஞ்சு பெரிய ஆள் ஆகலான்னு பார்த்தாலுமே கடைசி அந்த 10 பேர் தான் பெரிய ஆள் ஆவாங்க. ஆனால் உங்களால் ஒன்றும் பண்ணவே முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அது என்னங்கிறத நம்ம முழுசாக ஆராய்ஞ்சு பார்த்து இது பண்ணி. 2வது வந்து உங்கள் பேர் வந்து என்ன பேர் இதில் இருக்குதுன்னு பார்க்கணும். உங்கள் பேரை வந்து கொஞ்சம் இன்சியல் வந்து மாற்றணும். ஏன்னா 3க்கு 1 அது பகையான இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு பேர் வந்து 5ஆம் நம்பரில் வச்சு அதில் வந்து உங்களை டெவலப் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரச்சனையில் ஓரளவுக்கு 5ஆம் நம்பரே கொஞ்சம் அளவுக்கு உங்களை சால்வ் பண்ணும். எண்கணிதத்தில் அதுதான் மெயின். ஓகேவா? அதனால் ஒரு நாளைக்கு வாங்க, நம்ம காலையில் நேரம் வாங்க. ஏன்னா மாலையில் நேரம் வந்து உங்களுக்கு வந்து சரியாக அவ்வளோ இதாக இருக்காது. பொழுது இறங்கின பின்னாடி ஜாதகம் ஜோதிடம்லாம் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அவசரத்துக்காக இப்போ பார்த்தது. காலையில் நேரம் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரீயாக வாங்க. ஃபாஸ்டிங் இருந்து காலையில் நேரமே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்வம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, நன்றி, வணக்கம். என் கணித ஜோதிடம் பார்த்துருக்காரு, அதை நான் யூடியூப்பில் போகிறேன். உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இருந்ததுன்னா நீங்கள் இதை ஃபோன் பண்ணிவிட்டு கான்டாக்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.